ஹாய் மக்களே, தற்குறிகள் பார்ட் 4 வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் காவிரி, தென்பண்ணை, பாலாறு, தாமிரபரணி, வைகை, கொள்ளிடம் இப்படி பல்வேறு ஆறுகள் இருக்குது. இந்த ஆறுகள் தன்னுடைய பிறப்பிடத்தில் தோன்றி ஒரு சில நகரங்கள் வழியாக பயணித்து கடலில் கலக்குது. ஒவ்வொரு மழைக்காலங்களிலும் இந்த ஆறுகளில் வெள்ள பாதிப்புகள் ஏற்படுது. அதனால் அந்த நகரங்களில் இரு கரைகளிலும் வசிக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அரசும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தண்டோரா மூலமாக அவங்கள அப்புறப்படுத்துகிறாங்க. சமுதாய கூடங்கள், கல்யாண மண்டபங்களில் தங்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடு பொங்கி போடுறாங்க. அப்படி முடியாத பட்சத்துக்கு ஹெலிகாப்டர்லேருந்து பொட்டலமாக தூக்கி போடுறாங்க. அதில் ஸ்டிக்கரும் ஒட்டிக்கிறாங்க. இந்த நிலை வருடந்தோறும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இதற்கு இதுவரை ஆண்ட அரசாங்கங்களும் அரசியல் தலைவர்களும் ஏன் ஒரு நிரந்தர தீர்வு காணவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் இங்கே எழுது. இதற்கு நிரந்தர தீர்வு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ரீசெண்டாக ஃபியூ மந்த்ஸுக்கு முன்னாடி சென்னையில் அடையாறு ஆறு கடலில் கலக்கிற இடத்துக்கு ஒரு சில கிலோமீட்டர் தூரம் முன்னாடி அதன் இருபுற கரைகளையும் அகலப்படுத்தும் பணி 1575 கோடி செலவில் தொடங்கி நடைபெற்று வருது. அந்த 2 கரையிலையும் இருக்கிற மக்களை நியர்பை இடத்துல இடமாற்றம் செஞ்சு அவங்களுக்கு தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் சார்பாக வீடு உள்ளிட்ட வசதிகள்லாம் செய்து தருவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இதையே இவங்க மற்ற டிஸ்ட்ரிக்டில் மற்ற ஆற்றங்கரையோரெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் எழுது. ஏன் அப்படின்னா, டிசம்பர் நாளே சென்னை மழை வெள்ள நீரில் தத்தளிக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் தமிழ்நாடு முழுக்க பரவிருச்சு கடந்த சில வருடங்களாக. ஸோ தலைநகருக்கு ஒரு பாதிப்புன்னா அது தமிழ்நாடு முழுக்க எதிரொலிக்கும் வாக்குகளாக அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயே இந்த அரசியல்வாதிகள் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது ஒன்று தான் ரீசன். இந்த மழை வெள்ள பாதிப்புகளை வச்சு எத்தனை வருஷம் இந்த ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் மாற்றி மாற்றி அரசியல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க? நிரந்தர தீர்வு எப்போது இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க? உடனே இவங்க சொல்லுவாங்க, ஒரு இடத்துல ஓகே, தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் இதை பண்ணணும் அப்படின்னா மக்களை அவங்க இப்போ இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னா அது மிகப்பெரிய இஷ்யூ ஆகும். போராடுவாங்க மக்கள் எல்லாமே, இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஃபேக் அரசியலை நம்மகிட்டே அவங்க கொண்டு வருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு, நாடு முழுவதும் வருடம் வருடம் பல புதிய தேசிய நெடுஞ்சாலைகள் வருது. உதாரணத்துக்கு மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை இப்போ பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் ராஜபாளையத்துக்கு அருகில் சட்டிக்கிணறு என்ற திருவேங்கடபுரம் அந்த இடத்துல அந்த ரோடு கிராஸ் ஆகுது. அங்கே ஒரு வீடு, 2 விவசாய கிணறு, இதை அழித்து அதுக்கு மேலே தான் அந்த ஹைவேயே போகுது. இதை மட்டும் நாட்டு மக்களுடைய வளர்ச்சி அப்படின்னு மக்களை நம்ப வைக்கிற நீங்கள், இந்த ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் மழை வெள்ள பாதிப்புகளால் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்காண்டி இந்த ஸ்கீம் கொண்டு வர்றதை மட்டும் வளர்ச்சி இல்லை, அதை மட்டும் அரசியலாக பார்க்குறது ஏன் அப்படிங்கிற கொஸ்டின் இங்கே எழுது. காரணம் என்னென்னா, மக்களாகிய நாம் தற்குறித்தனமாகவே இன்னும் இருக்கிறோம், சிந்திக்க மாட்டேங்கிறோம். நமக்கு ஏற்படுற அசௌகரியங்களையும் பிரச்சனைகளையும் திட்டங்களாக யார் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற கொஸ்டின் நம்ம எழுப்பாமே இருக்கும். இனி வரும் காலங்கள்லையாவது இப்படிப்பட்ட மாறுபட்ட சிந்தனையோடு சிந்தித்து நம்ம வாக்களிப்போம் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். தற்குறிகள் பார்ட் 5 வீடியோ வேணுமா வேண்டாமாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. பாய் பாய்.